அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பியும் சரி பிஜிடிஆர்பியும் சரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் தென் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் 0. எக்ஸ் ஒய் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸாக இருந்தால் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் 0. The expected value of a random variable of the binomial distribution is dash and the variance is equal to dash. அதாவது expected value of a random variable of the binomial distribution, expected value அப்படின்றதும் மீனும் ஒன்று தான். கொஞ்சம் மாற்றி கேட்டு குழப்ப பார்க்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் கொஞ்சம் டெஸ்ட் வச்சு விட்ருவாங்க பாருங்கள். The expected value of a random variable of the binomial distribution is dash. அந்த மீன் என்னன்னு கேட்குறாங்க. மீன் இஸ் டேஷ்ன்றாங்க, NP. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அதை மறந்துடக்கூடாது. வேரியன்ஸ் வந்து NPQ, ஆப்ஷன் பி தான் அதுக்கு கரெக்ட். அந்த மீனை வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதை நீங்கள் இதில் புரிஞ்சிக்கணும். அடுத்தது பாருங்கள், த ஸ்கியூனஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்கியூனஸ்ஸு, கர்டோசிஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியணும். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்கியூனஸ் என்னென்னா ஆப்ஷன் ஏ 1 minus 2p divided by root NPQ. One minus 2p divided by root NPQ. இதில் நீங்கள் மறக்காமல் p plus q equal to 1 அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். இதை யூஸ் பண்ணி மாற்றி கேட்டுருவாங்க, குழப்பம் அடையக்கூடாது. ஓகே, 1 minus 2p divided by root NPQ. சரி, ஸ்கியூனஸ் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்னன்னு சொல்லிட்டேன். 1 minus 2p divided by root NPQ. இப்போ கர்டோசிஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. இதே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்டோசிஸ் இருக்குது. கர்டோசிஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன. அடுத்தது பாருங்கள், த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ரூட் லாம்டா. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ரூட் லாம்டா அப்படின்னா அப்போ மீன் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். மீன். அடுத்தது பாருங்கள், the normal distribution with mean mu equal to 0 and variance sigma square equal to 1 is called the standard normal variant. Standard normal distribution is called the standard normal distribution. Variant illa distribution. Okay, the normal distribution with mean mu equal to 0. Normal distribution function உங்களுக்கு தெரியும், மீன் வேரியன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதில் மியூ வந்து 0, வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் 1 அப்படின்னா அதை நம்ம ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஓகே, அடுத்து பாருங்கள், த டேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் கண்டினியூஸ். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டினியூஸ் இங்கே இருக்கிறதுல. பாய்சானும் பைனாமியலும் டிஸ்க்ரீட். கண்டினியூஸ்க்கும் டிஸ்க்ரீட்டுக்கும் வித்தியாசம் தெரியும் இல்லையா. கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எது டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எது அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கிங்க. எது வேணாலும் கேட்பாங்க. த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஹஸ் டேஷ் மோட், ஒன்லி ஒன் மோட். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரே ஒரு மோடு தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஏ லிமிட்டிங் கேஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஏ லிமிட்டிங் கேஸ் ஆஃப், எதோட லிமிட்டிங் கேஸ் வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட லிமிட்டிங் கேஸ் தான் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். மீன் ஆஃப் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வந்து லாம்டா. when the sample size is greater than or equal to 30, the sample is large sample. greater than or equal to 30 இருந்தால் சாம்பிள் சைஸு அது லார்ஜ் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்மால் சாம்பிள்னால் எதை சொல்லுவோம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். n வேல்யூ எப்படி இருக்கணும், சாம்பிள் சைஸ் வந்து என்னவா இருந்தால் ஸ்மால் சாம்பிள் சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், ரிஜெக்டிங் H0 when H0 is true. this is type 1 error. very important இது. ரிஜெக்டிங் H0 when H0 is true is called a type 1 error. Next one, accepting H0 when H0 is false. accepting H0, rejecting H0 when H0 is true அப்படின்னா type 1 error.
அக்செப்டிங் ஹெச் நாட் வென் ஹெச் நாட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்றது டைப் 2 எரர். ஓகே, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நீங்கள் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன், நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதில் கட்டர்ஸிஸ் கேட்டிருக்கேன், எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.